அமித்ஷா ஜார்க்கண்ட்ல பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போதுதான் மணிப்பூர் பற்றி எரிகிறது என்ற செய்தி கட்டுக்கடங்காமல் போன உடனே நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இதுவரைக்கும் செயல்படாம இருந்தது. அந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை என்ஐஏவை செயல்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டு பாதியில பிரச்சாரத்தை முடிச்சிட்டு அமித்ஷா டெல்லிக்கு சென்றிருக்கிறார். பற்றி எரியக்கூடிய மணிப்பூரை பார்ப்பதற்கு பிரதமருக்கும் அமித்ஷாவுக்கும் நேரம் இல்லை. ஆனா மணிப்பூர் ஆட்சி கவிழக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. நீங்க மணிப்பூர் கேள்வியில வரலன்னாலும் கிட்டத்தட்ட என்பிபி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியும் இன்னொரு கட்சியும் மொத்தம் 7+5 12 வேட்பாளர்கள் அது எம்எல்ஏக்கள் தங்களுடைய பிஜேபி ஆதரவினை வாபஸ் வாங்குகிறார்கள். இது ஏன் ஏற்பட்டதுன்னு சொன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னால வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய உயிரிழப்புகள் சம்பந்தமான அரசாங்கம் ஒரு புள்ளி விவரம் வெளியிட்டாங்க. அதுல வடகிழக்கு மாநிலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, மணிப்பூரும் கட்டுக்குள் இருக்கிறதுன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்து அங்க நடந்த ஒரு 5 படுகொலைகள் மறைக்கப்பட்டன. அப்பவே இடதுசாரிகள் மற்றும் காங்கிரஸை சேர்ந்த மற்ற ஆட்கள் ஜெய்ராம் ரமேஷ் உட்பட குரல் கொடுத்தோம். ஆனால் ஒரு பெரிய அளவுக்கு மேல போகல. ஆனால் இப்ப என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, ஒரு ஏரியாவில் காலையில போய் பார்க்கும்போது ஒரு 6 உடல்கள் கண்டெடுக்கப்படுகின்றன. ஏற்கனவே மணிப்பூர்ல உங்களுக்கு தெரியும், ஆடைகளை களைந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த பெருமை நமக்கு உண்டு. அந்த நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் மணிப்பூரினுடைய சப்ஜெக்டை எல்லாரும் பார்க்கிறாங்க. பிஜேபிக்கு இந்த தேர்தல் மட்டுமல்ல, மணிப்பூரை இழக்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிரால அவங்களுடைய கடைசி ஆயுதம் என்னன்னு சொன்னா, அதானிக்கு மிகப்பெரிய கான்ட்ராக்டை மகாராஷ்டிராவில் இவர்கள் கொடுத்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தாராவி ப்ராஜெக்ட் மூலமாக இவர்கள் வளர்ச்சி அடைவார்களே ஒழிய நாம் வளர்ச்சி அடைய முடியாது என்று பிஜேபி கூட்டணி கட்சிகளே முடிவெடுத்தாங்க. அதுதான் பிரச்சாரத்தினுடைய வெளிப்பாடு நமக்கு தெரிகிறது. சர்வே ரிப்போர்ட் என்ன போட்டிருக்கான்னு சொன்னா, 288 தொகுதிகளில் அநேகமாக இடதுசாரிகள் உட்பட அந்த பால் தாக்கரேயினுடைய வாரிசுகள் உட்பட ஷிண்டே, அஜித் பவார் 3ஆவதாக தான் பிஜேபியை பிடிக்கிறாங்க. அப்போ பிஜேபி பின்னால் இருந்து இவர்கள் 2 பேரை பயன்படுத்துகிறார்களே ஒழிய மகாராஷ்டிராவில் தன்னுடைய முன்னணி பாத்திரத்தை பிஜேபியால கொண்டு வர முடியவில்லை என்பது இந்த தேர்தலில் நமக்கு ப்ரூவ் ஆகுது.